இருக்கும்போது வந்து அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா ரவீந்திர ஜடேஜா வந்து நம்ம வந்து பேட்டிங்க்கு சீக்கிரம் வந்தால் என்ன பண்ணுவோம், இப்போ நீ அவுட் ஆகிட்டு போப்பா, டோனி வந்து நாங்கள் பார்க்கணும், அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி அவர் விளையாடுறத நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ அதே வாய் தான் வந்து எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க ஜடேஜா எப்படிங்க நீங்கள் ரிட்டையர் ஆக்குனீங்க, முடியாது அப்படின்னு இப்போ எல்லாரும் எமோஷனலாக பேசுகிறாங்க. எமோஷனலாக பார்க்கும்போது ரவீந்திர ஜடேஜா போயிட்டாரு அப்படின்றது வந்து யாருனாலே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆக்சுவலாக ரவீந்திர ஜடேஜாவோட ட்ரேட் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக சஞ்சு சாம்சனோட கேஷ் ட்ரேடாக முடிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்நேரத்துக்கு ஃபுல் செலிப்ரேஷனாக இருந்திருக்கும், ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம வைப்பில் இருந்திருப்பாங்க. இப்போது ஜடேஜா இங்கேருந்து போயிட்டாரு, சஞ்சு உள்ளே வந்துட்டாரு அப்படின்னோடனே இங்கே எல்லாருக்குமே வந்து இதை செலிப்ரேட் பண்ணுறதா இல்லை ஜடேஜா போயிட்டாருன்னு என்ன பண்ணுறதுன்ற எல்லா ஃபேன்ஸுமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. பட் நீங்கள் சிஎஸ்கே பெர்ஸ்பெக்டிவில் ஒரு ஐபிஎல் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல மூவ் தான். ஏன்னா ரவீந்திர ஜடேஜா வந்து உங்களுக்கு இன்னும் எத்தனை சீசன் விளையாடுவார் அப்படின்றது வந்து கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியாது. அடுத்த ஒரு 8 வருஷம் 10 வருஷம் ரவீந்திர ஜடேஜா இருப்பாருன்னு சொல்ல முடியாது. ஸோ மேபி இன்னொரு 2-3 சீசனுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு. பட் நீங்கள் சஞ்சு சாம்சன் அப்படின்னு பார்க்கும்போது சஞ்சு சாம்சனை இந்த அளவுக்கு ஏன் வந்து அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொதல் விஷயம் எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போது எம்எஸ் தோனி அடுத்த சீசன் ரிட்டையர் ஆகிறாரு அப்படின்னா நல்ல ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர் வந்து தேவை. ஸோ அந்த விக்கெட் கீப்பர் வந்து சும்மா கிடையாது, தோனியோட ஷூஸ்லேருந்து அந்த ஒரு ஃபீல்டை செட் பண்ணுறதா இருக்கட்டும், கரெக்டாக அந்த ஒரு விக்கெட் கீப்பிங்கை வந்து இது ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே தான் வந்து சஞ்சு சாம்சனை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் சிஎஸ்கே விட்டாங்க அப்படின்னா ஆக்ஷனில் போயிட்டு கண்டிப்பாக வந்து சொதப்பியிருப்பாங்க. ஏன்னா கேகேஆரும் சரி டிசியும் சரி டெஸ்பரேட்டாக எப்படி இருந்தாலும் அடுத்த ஒரு கேப்டன் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற இதில் வந்து இருக்காங்க. டிசி வந்து கேஎல் ராகுல் அப்ரோச் பண்ணி அவருக்கு கேப்டன்சி வேணான்னு சொல்லிட்டாரு. ஸோ அவங்களுக்கு ஒரு கேப்டன் தேவை. அதே நேரத்தில் கேகேஆர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் போயிட்டார். ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேம் இருந்தது, அந்த டீம் வந்து செம்ம ஆக்டிவாக போனாங்க, அதுவும் இல்லாமல் அவங்க ஃபைனல்ஸில் கப் அடிக்கிறதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இப்போது ஸ்ரேயஸ் ஐயரை தாண்டி ஒரு இந்தியன் கேப்டன் வேணும் அப்படின்னும் போது அவங்களுக்கும் சஞ்சு சாம்சன் ரொம்ப தேவை. ஸோ இப்போ அவங்களும் வந்து டெஸ்பரேட்டாக போவாங்க. ஆனால் இந்த ஒரு ஃபேக்டே என்ன அப்படின்னா, சஞ்சு சாம்சனுக்கு வந்து சிஎஸ்கேக்கு வரத்துக்கு ஆசைன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி அதோ இந்த ஜெர்சியில் தான் ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு சொன்னது அது ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஜட்டு வந்து ஸ்வாப் பண்ணி கொண்டு வந்ததில் இது ஓகே அப்படின்ற ஒரு டீல் வந்து சொல்லலாம். ரெண்டாவது நம்பர் 3 பொசிஷனில் விராட் கோலிக்கு அப்புறம் வந்து லைக் சஞ்சு சாம்சன் சூப்பராக பண்ணியிருக்காருன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ நிறைய ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்த்து தான் வந்து சிஎஸ்கே வந்து ரவீந்திர ஜடேஜாவை கொடுத்துட்டு லைக் சஞ்சு சாம்சனை கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு நல்ல மூவ் தான். நீங்கள் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு பாருங்களேன், ரவீந்திர ஜடேஜா போனதுக்கு இவர் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு இதை வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் மூலயமா வந்து கொடுப்பார். அதுக்குன்னு இப்போ வந்துட்டார் சஞ்சு சாம்சனு, வந்த உடனே வந்து 100 அடிப்பார் 200 அடிப்பார், ஃபஸ்ட்டு 3 மேட்ச்சில் வந்து 50க்கு மேலே அடிப்பார். இப்போல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் வச்சா கண்டிப்பாக சொல்கிறேன் இது ஒரு பிளேயருக்கு ப்ரெஷர் தான் போடும். ஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் சஞ்சு அவர் போக்கில் விட்டோம் அப்படின்னா நல்லா ஆடி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கும்போது வந்து அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா ரவீந்திர ஜடேஜா வந்து நம்ம வந்து பேட்டிங்க்கு சீக்கிரம் வந்தால் என்ன பண்ணுவோம், இப்போ நீ அவுட் ஆகிட்டு போப்பா, டோனி வந்து நாங்கள் பார்க்கணும், அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி அவர் விளையாடுறத நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ அதே வாய் தான் வந்து எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க ஜடேஜா எப்படிங்க நீங்கள் ரிட்டையர் ஆக்குனீங்க, முடியாது அப்படின்னு இப்போ எல்லாரும் எமோஷனலாக பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் இந்த எமோஷனல் சைட் இருக்கட்டும், பட் நீங்கள் வந்து ஐபிஎல் அப்படின்லாம் வரும்போது இது நடக்கிறதானே. லைக் சூரியகுமார் யாதவ் வந்து கேகேஆரில் இருந்தார், இப்போ பார்த்தா மும்பை இந்தியன்ஸில் இருக்கார், ஹர்திக் பாண்டியா குஜராத்தில் இருந்தார். ஸோ இது வந்து அடிக்கடி இந்த ஒரு ஷஃபிள் நடக்கிறது வந்து லைக் நடக்காதான், நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் சஞ்சு சாம்சனை கொண்டு வந்தது ஒரு நல்ல மூவ் தான். அடுத்த 10 வருஷத்துக்கு நான் சொல்கிறேன், இன்றைக்கி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, சஞ்சு சாம்சன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கேப்டனாகவும் இருப்பார். ஏன்னா நாலு பின்ன வந்து உங்களுக்கு ருத்ராஜோட கேப்டன்சி வந்து ஓரளவுக்கு செட் ஆகலை, அவரோட கேப்டன்சியில் ரிசல்ட் பார்க்க முடியல அப்படின்னா சிஎஸ்கே வெளியில் போய் இன்னொரு கேப்டனுக்கு இப்போ தேடினாங்க பாருங்கள், அந்த மாதிரிலாம் தேட வேணாம். ஏன்னா இப்போயாச்சும் எம்எஸ் தோனி போன சீசன் இருந்தார், ருத்ராஜ் வந்து இன்ஜுரி அப்படின்னும் போது கரெக்டாக வந்து அந்த ஒரு கேப்டன்சி வந்து எடுத்து பண்ணார். இப்போ எம்எஸ் தோனியும் போயிட்டு அங்கே கேப்டனே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஜடேஜாவை சொன்னாலும் அவருக்கும் கேப்டன்சி ஒரு சீசன் வந்து கொடுத்தாங்க, அது சரியாக வரலை அப்படின்லாம் வந்து பார்த்தோம். ஸோ அவங்களுக்கு கேப்டன் வந்து டீம்லேயே இருக்கார், டக்குன்னு இப்போ 4 பின்ன ருத்ராஜோட கேப்டன்சி சரியில்லைன்னா டக்குன்னு மாற்றிடுவாங்க. ஸோ டீமுக்கு நிறைய அட்வான்டேஜ் தான். ரெண்டாவது இதை கிரிக்கெட்டுன்றதெல்லாம் தாண்டி சஞ்சு சாம்சன் வந்து சிஎஸ்கேக்கு வரதில் வந்து நிறைய இந்த பிராண்ட் இன்வால்மெண்ட் வந்து நிறைய இருக்குது, நிறைய ஸ்பான்சர்ஸ் வருவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா இப்போ எம்எஸ் தோனி போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபேன்ஸை புல் பண்ணுற அளவுக்கான ஒரு விஷயம் வந்து நடக்கணும். அங்கே எம்எஸ் தோனி போயிட்டாரு, நான் கிரிக்கெட்டே பார்க்க மாட்டேன், நான் ஐபிஎலுக்கு போக மாட்டேன், நிறைய ஃபேன்ஸ் வந்து அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இப்போ சஞ்சு வரது மூலமா சஞ்சு சாம்சனுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும். அது ராஜஸ்தான் ராயல்ஸ்லேயே இருந்தாலும் சரி, ஒரு இந்தியன் டீம்லேயே இருந்தாலும் சரி. ஸோ அவரோட ஃபேன் பேஸ் இருக்கும்போது அந்த டீமுக்கு வந்து இன்னும் அந்த பிராண்டோட இதெல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ நிறைய மூவ்ஸ் பண்ணி தான் வந்து சஞ்சு சாம்சன் கொண்டு வந்திருக்காங்க. ஆர்ஆரில் வந்து ஜடேஜாக்கு கேப்டன் கொடுப்பாங்களா
ஆர்ஆருக்கு போகிறதுக்கே வந்து ரவீந்திர ஜடேஜா வந்து கேப்டன்சி வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க. அது ESPN கிரிக்கெட் இன்ஃபோ நிறைய ஆர்டிகல்ஸில் வந்து சொன்னாங்க. இப்போ ரவீந்திர ஜடேஜாவுக்கு கொடுப்பாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா அவர் அங்கேருந்து இப்போது ஆர்ஆருக்கு வந்து 14 கோடிக்கு வந்திருக்காரு. 18 கோடி வாங்கிட்டு இருந்தவரே சரி நான் ட்ரேட் ஆகிறேன்னு ஒத்துக்கினது மட்டும் இல்லாமல் 4 கோடி கம்மியாக வாங்குறாரு அப்படின்னும் போது அவர் ஏதாவது டிமாண்ட் வச்சிருப்பாரு. நான் வரனா எனக்கு வந்து கேப்டன்சி வந்து வேணுன்ற மாதிரி தான் கேட்டிருப்பாரு. இப்போ இவங்க வந்து கேப்டன்சி கொடுப்பாங்களான்னு கேட்டால் ரவீந்திர ஜடேஜா இன்னொரு 3 4 சீசனுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆயிடுவார் அப்படின்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா கேப்டன்சி ஒரு சீசன் கொடுத்து பார்ப்பாங்க. அது ரியான் பராகா இருந்தாலும் சரி ஜெய்ஸ்வால்ட்டியாக இருந்தாலும் சரி கொஞ்சம் போய் பேசுவாங்க. ஒரு சீசன் இருங்க இவரோட கேப்டன்சி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எதாவது பேசிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிளைண்டாக வந்து நீங்கள் ஜெய்ஸ்வாலுக்கு கேப்டன்சி வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா அவருக்கு கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ திடீர்னு வந்து நீங்கள் ஐபிஎல்லில் வந்து ஒரு புதுசாக எங்களுக்கு வந்து நல்லா ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்றதுனால கேப்டன்சி வந்து கொடுக்க முடியாது. ரியான் பராகா அவங்க அந்த லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. பட் இவ்வளோ சீக்கிரமாக வந்து அந்த ஒரு கேப்டன்சிக்கான கால் எடுக்க மாட்டாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் நினைக்கிறேன். மேக்ஸ்வெல் சிஎஸ்கேக்கு வரணுமான்னு கேட்டால் நீங்கள் ஒரு ஆல்ரவுண்டராக ஒரு பேட்டராக தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. ஆனால் சிஎஸ்கே கொண்டு வராங்க அப்படின்னா நம்பர் 6 நம்பர் 7 ஆட வைக்கிறதுக்கு தான் மேக்ஸ்வெல் வந்து கொண்டு வருவாங்க. ட்ரேட் டாக்ஸ் ஆக்சுவலாக போச்சுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ மேக்ஸ்வெல் வரது மூலமா என்னன்னா ஜடேஜா வந்து அந்த ஸ்பின் போட்டுட்டு இருந்தார்ல, ஸோ அந்த ஜடேஜா ஒரு ஸ்பின்னராக வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஓரளவுக்கு வந்து மேக்ஸ்வெல் வந்து ஒரு ஸ்பின்னராக இருப்பார். பேட்டிங்கு கேட்டிங்க அப்படின்னா ஒரு ஐபிஎல்லாம் வந்து பேட்டிங்லாம் எந்த சீசனும் வந்து விட்டார். இப்போ சும்மா வந்து ஆடுவார், ஏதாவது கிளிக் ஆச்சுன்னு அடிப்பார். இதுக்கப்புறம் சிஎஸ்கே மேக்ஸ்வெல் எடுக்கிறாங்க அப்படின்னா பேட்டிங் வந்தால் போனஸு, இல்லைனா நீங்கள் அவரை பவுலிங் ஆப்ஷனாக தான் பார்க்கணும். ஆனால் இப்போ என்னென்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நூர் அகமதை வந்து ஒரு ஸ்பின்னராக வந்து ஓவர்சீஸ் ஸ்பின்னராக வந்து பார்க்குறீங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து அகில் ஹோசனுக்கு போக போகிறீங்களா இல்லை மேக்ஸ்வெலுக்கு போக போகிறீங்களா இல்லை லிவின்ஸ்டனுக்கு போக போகிறீங்களான்ற நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸில் சிஎஸ்கே ஆப்ஷனில் வந்து லைக் யார் யாருக்கு என்னென்ன பிட்டு போடுறது எந்த அளவுக்கு அமௌண்ட் போகிறாங்கன்றதை பார்த்துட்டு தான் வந்து போவாங்க. லாஸ்ட் சீசனோட டோனியோட கேப்டன்ஸ் வந்து முடிஞ்சு, இது ஃபைனல் சீசனு, இவர் இதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகிறார், அதனால் இன்னொரு சீசன் கேப்டன் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா தோனி இருக்க வரையும் அவர் வந்து அந்த டீம் வந்து செட் பண்ணி கொடுத்துட்டு இதுதான் பிளேயர்ஸுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வழிகாட்டிட்டு ஒரு மென்டாரிங் பண்ணிட்டு வேணா போகலாம். இதுக்கப்புறமும் கேப்டனாக வந்தார் அப்படின்னா லைக் அது உள்ளுக்குள்ளே நிறைய ப்ராப்ளம்ஸாக வந்து போகும். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் ருத்ராஜை கேப்டனாக போட்டுருவாங்க. திருப்பியும் ருத்ராஜோட சக்ஸஸ் ரேட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா மொதல் சீசன் ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன்சி பண்ணும்போது நமக்கு என்ன பிரச்சனையாக இருந்தது அப்படின்னா அந்த சீசன் வந்து லைக் மொதல் சீசன் அப்படின்றதுனால நமக்கு வந்து லைக் MS தோனியோட இன்வால்மெண்ட்ஸும் இருந்துச்சு. MS தோனி வந்து ஸ்பின்னை நம்புறவர், ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து பேஸ் தான் வந்து நம்பணும் அப்படின்ற ஒரு இது. ரெண்டாவது வந்து அந்த ஒரு டீம் வந்து தோனியோட ஒரு டீம். செகண்ட் சீசன் அவருக்கு இன்ஜுரி. ஸோ நிறைய காரணங்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டு 2 சீசன் வந்ததுனால ருத்ராஜ் கெய்க்வாட் டிசர்வ் ஒரு ஃபுல் சீசன், ஓகேவா? ஸோ அந்த சீசனில் அவர் என்ன பண்ணுறாருன்றதை பார்த்து தான் அதுக்கு அடுத்த சீசன் சஞ்சு சாம்சனுக்கு கேப்டன்சி போகலாமான்னு சிஎஸ்கே யோசிப்பாங்க. ஜடேஜா போனது ஒரு பெரிய லாஸ் தான், அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இன்கேஸ் ஜடேஜாவை வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அவங்க வேறு ஏதாவது ஒரு நல்ல இந்தியன் ஆல்ரவுண்டர் ஸ்பின் ஆல்ரவுண்டராக எடுத்துருக்கணும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரையும் என் ஸ்ரீனிவாசன் சார் வந்து நான் கேள்விப்பட்டவரையும் ரொம்ப அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வாஷிங்டன் சுந்தரை எடுத்துகிட்டு வரணும், இல்லை அட்லீஸ்ட் சாய் கிஷோரை கொண்டு வரணும் அப்படின்லாம் வந்து ட்ரை பண்ணாராம். இதுவும் ஒரு ஆர்டிகல்ஸில் வந்து எழுதியிருந்தாங்க. பட் அது கிடைக்கல அப்படின்னோடனே இப்போ அந்த ஒரு ரோல் வந்து ஓவர்சீஸ் பிளேயர் தான் வந்து இது பண்ணணும். ஏன்னா இதே சிஎஸ்கேல சாண்ட்னர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இருக்கும்போதெல்லாம் அவருக்கு ஏன் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா இருந்தார். ரவீந்திர ஜடேஜா ஒரு இந்தியன் ஆல்ரவுண்டரு, லைக் ஒரு இந்தியன் ஸ்லாட்லேயே ஒருத்தர் இருக்காரு அப்படின்னும் போது சாண்ட்னர் நல்ல பிளேயராக இருந்தாலுமே அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. இப்போ எம்ஐயில் வந்து சாண்ட்னரும் மாட்டிக்கிட்டாரு. இப்போ இந்த ஸ்பின் ஆல்ரவுண்டராக யாரை சிஎஸ்கே பார்க்க போகிறாங்க அப்படின்னா மேபி அது வந்து ஒரு லியாம் லிவின்ஸ்டன் இல்லை அகில் ஹோசன் இல்லைனா வந்து உங்களுக்கு மேக்ஸ்வெல். ஸோ இந்த 3 ஆப்ஷன் உள்ளே போனால் தான் சிஎஸ்கே லைட்டாக தப்பிக்க முடியும். இல்லைனா நீங்கள் புதுசாக ஒரு ஆல்ரவுண்டரை யூஸ் பண்ணி அவங்கள வந்து ட்ரை பண்ணி ஒரு சில லைக் ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான் வந்து போகும். என்னை பொறுத்தவரையும் பத்திரனாவை வந்து லைக் ஒரு 50-50 கால் தான். இப்போது இன்றைக்கி காலையில் ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன், லைக் போன சீசன் வந்து அவரோட ஆக்ஷனில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருந்தது. ஸோ சிஎஸ்கேக்கு வந்து கொஞ்சம் ரிசல்ட்டில் வந்து லைக் ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருந்தது அப்படின்னு ஃப்ளெமிங்ஸ் ஃபீல் பண்ணி அவரை இப்போ ஆக்ஷனுக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் வருவாங்க. ரிலீஸ் பண்ண உடனே அவங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டான ஒரு சில ரிலீஸ்லாம் அவங்க இது பண்ணிவிட்டு ஆக்ஷனுக்கு வந்து பத்திரனாவை ஆல் அவுட் தூக்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நீங்கள் மும்பை இந்தியன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 11ல் எல்லாமே செட்டு. பத்திரனாவை எப்போது தான் அவங்க ட்ரேடில் தூக்கிட்டு வரணும்னு ட்ரை பண்ணாங்க. பத்திரனா கிட்ட கூட அவங்க பர்சனலாக அப்ரோச் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில ஆர்டிக்கலும் படித்தோம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க வந்து சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மும்பை ஆல் அவுட்டாக போய் இந்த ஒரு பிளேயரை தூக்கிட்டு வந்துடுவாங்க.
ஏன்னா உங்களுக்கு பேட்டர் அப்படின்னு பார்க்கும்போது மும்பையில் ஆல் செட் பேட்டர்ஸ் எல்லாருமே செட்டு. ஹர்திக் பாண்டியா இருக்காரு, உங்களுக்கு ரோஹித் சர்மா இன்னும் ரிட்டையர் ஆகல, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா அப்படின்னு இவ்வளோ பேர் இருக்கும்போது பேட்டர்ஸ்க்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் வந்து கிடைக்கிறாங்க, அதுவும் மல்லிங்கா மாதிரியான ஒரு பிளேயர் லேக் டு லேக் அப்படின்னும் போது ஆல் அவுட்டாக போய் தூக்கிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆர்சிபி என்னை பொறுத்தவரையும் டாப் 3 ரிலீஸ் அப்படின்னு இந்த ஆப்ஷனுக்கு பார்த்தா அந்த டாப் 3ல வந்து எஸ்தேயால் ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஏன்னா எஸ்தேயால் மேலே ரீசெண்டாக ஒரு சில லீகல் அலிகேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா அவர் மேலே ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து மேபி இந்த ஆப்ஷனில் அவரை வந்து ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருந்துட்டு திடீர்னு அவர் வந்து ஏதாச்சும் அரெஸ்ட் ஆகுறாரு அந்த மாதிரியான சினாரியோஸ்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தேர்றதுக்கு இப்போவே ரிலீஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு ஸ்லாட் வந்து ஃபில் ஆகும். அண்ட் அதே மாதிரி ரஷிக்தர் சலாம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவருக்குமே வந்து லாஸ்ட் சீசன் வந்து 6 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்தாங்க அவர் ஆப்ஷனில். பட் அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு 2 மேட்ச் கிடைக்கும் போது அவர் சரியாக யூஸ் பண்ணலை. ஸோ 6 கோடி ரூபாய் பிடிச்சி வச்சிருக்காரு இல்லையா, அவரை ரிலீஸ் பண்ணிவிட்டு மேபி ஆப்ஷனில் வேறு ஏதாவது நல்ல பிளேயர் எடுக்கலாம், இல்லை இவரே கூட இன்னும் பேஸ் ப்ரைஸில் வந்து போகிறாரு அப்படின்னா அவரே கூட எடுக்கலான்னு அவரு ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து ஒரு பெரிய இதுவாக ரிலீஸாக இருக்கிறது வந்து லியாம் லிவிங்ஸ்டன். லியாம் லிவிங்ஸ்டன் ஆர்சிபி எடுத்ததுக்கான மெயின் ரீசன் என்னென்னா அவர் வந்து ஒரு பயங்கரமான ஹிட்டர். அவர் அடித்தார் அப்படின்னா கண்டிப்பாக கிரவுண்டுக்கு வெளில பிறகுற அளவுக்கு வந்து அடிப்பார். ஸோ அந்த மாதிரியான ஒரு பவர் ஹீட்டர் வேணும் தான் எடுத்தாங்க. பட் லாஸ்ட் சீசன் வந்து அவர் எடுத்தாலுமே அவர் வந்து சரியாக வந்து ஆர்சிபிக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை. ஓகே, லாஸ்ட் சீசன் ஆர்சிபி வந்து லிவிங்ஸ்டனை எடுத்தாலுமே அவர் அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல. அப்போ இப்போ என்ன பண்ணுவாங்க ஆர்சிபி அப்படின்னா அவர் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு மேபி ஒரு 10 கோடி கிட்ட ஏதோ ஒன்று இருக்காரு, ரிலீஸ் பண்ணிவிட்டு பேஸ் ப்ரைஸில் கிடச்சா எடுக்கலாம். அப்படி இல்லைனா ரிலீஸ் பண்ணிவிட்டு வேறு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இந்த இதில் வந்து இருக்காங்க, எடுக்கலாம். அப்படி லியாம் லிவிங்ஸ்டனுக்கு ஆப்ஷன் கிடைக்கல அப்படின்னா ஃபைன். ஏன்னா அவங்களுக்கு டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்ட் அப்படின்னு 2 கடப்பார பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் லிவிங்ஸ்டன் போனாலும் பெரிய ஃபீல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த 3 ரிலீஸ் பண்ணுவாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். அண்ட் அதே மாதிரி கேம்ரான் கிரீனை இந்த ஆப்ஷனில் சிஎஸ்கே எடுப்பாங்களா அப்படின்னா எடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ மத்தீசா பத்திரானா வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பேசரும் தேவை, ப்ளஸ் சிஎஸ்கேக்கு வந்து ஒரு பேஸ் ஆல்ரவுண்டர் எப்பயுமே ஒரு ஓவர்சி பிளேயராக இருக்கிறது தேவை தான். இப்போ ஜடேஜாவும் போகிறாரு அப்படின்னும் போது கேம்ரான் கிரீனுக்கு வந்து கண்டிப்பாக ஃபார் ஷோர் போவாங்க. பட் இன்கேஸ் கேம்ரான் கிரீன் கிடைக்கல அப்படின்னா ஏன் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறேன்னா கேகேஆர் வந்து கொஞ்சம் அவங்களும் நல்ல பர்ஸாக எடுத்துகிட்டு வருவாங்க இந்த சீசன். ஸோ அவங்க ஆக்ஷனில் வந்து கேமரான் கிரீனுக்கு போட்டு அவங்க ஒரு பெரிய அமௌண்ட்டு போட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னா மேபி சிஎஸ்கேக்கு வந்து அப்பயும் ஆப்ஷன் இருக்குது. மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் வந்து வருவார், உங்களுக்கு வந்து ஒரு கிளென் ஃபிலிப்ஸ் வந்து ஒரு ஆல்ரவுண்டராக வந்து வருவார். ஸோ 2 பேருமே வேறு கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் தான். பட் உங்களுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் வேணும் அப்படின்னா மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் ஒரு நல்ல ஒரு பிளேயராக இருப்பாருன்னு நினைக்கிறேன்.